ஸோ கண்ணா கவனிடா பாருங்க, ஷீட் 9 பேஜ் 1 ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ நான் அப்போவே சொல்லியிருப்பேன் நெக்ஸ்ட் பார்ட் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அப்படின்னு. இப்போ பாருங்க, ஷீட் 9 பிரிட்ஜ் கோர்ஸ் பேஜ் நம்பர் 2 செகண்ட் பார்ட். ஓகேவா? ஸோ இதில் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இன்புட் அண்ட் அவுட்புட் டேபிள்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக தாங்க? what they have given input and output tables. ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க, இதில் இந்த ஹெட்டிங்கை பார்த்த உடனே உங்களுக்கு ஏதாவது வந்து ஐடியா கிடைக்குதா? இன்புட் அண்ட் அவுட்புட். ஸோ வந்து நம்ம இங்கே இன்புட் அப்படின்னா நம்ம கொடுக்குற வேல்யூ, அதுதான் நம்ம இன்புட் அப்படின்னு சொல்லுவோம். அவுட்புட் அப்படின்றது வேல்யூ நமக்கு கிடைக்கிறது. கரெக்டா? எந்த வேல்யூ நமக்கு கிடைக்குதோ we call it as output. ஸோ இங்க நம்ம கொடுக்குற வேல்யூக்கும் கிடைக்கிற வேல்யூக்கு என்ன டிஃபரன்ஸ், என்ன விஷயம் நடக்குது அப்படின்றதான் இந்த ஃபங்க்ஷன் மெஷின்ல பார்க்க போறோம். சரியாடா தங்கம்? ஸோ பாருங்க, ஃபங்க்ஷன் மெஷின் அப்படின்னு சொல்லி இங்க ஒரு ரோபோட் கொடுத்துருக்குறோமா. ஸோ இந்த ரோபோட்க்கு நம்ம ஒரு டேட்டாவை ஃபீட் பண்ண போறோம், ஒரு டேட்டாவை நம்ம கொடுக்க போறோம், இன்புட்டா அதுக்கு நம்ம கொடுக்க போறோம். சரியா தங்கம்? ஸோ அந்த இன்புட் வேல்யூ என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 2 அப்படின்ற இன்புட்டை நம்ம ஃபீட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த 2 அப்படின்ற இன்புட்டை இந்த ரோபோட் என்ன செய்யணும், இந்த ரோபோட் வந்து அந்த 2வை என்ன பண்ணணும், வாட் ஆப்ரேஷன் ஷுட் பி டன், ஆர் என்ன ரூல் அதுக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த இடத்துல இந்த ரோபோட்டோட ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, add 2. நம்ம எந்த இன்புட் கொடுத்தோம் அப்படின்னாலும் அந்த இன்புட் வேல்யூக்கு இது என்ன பண்ணணும், வாட் ஷுட் இட் டூ, add 2. இன்னும் ஒரு 2 டேட்டாவை அதுக்கு ஆட் பண்ணுது. 2 டேட்டான்னு சொல்ல முடியாது, ஒரு 2 வேல்யூ வந்து ஆட் ஆகுது. ஓகேவா? ஸோ நம்ம கொடுத்திருக்கிற இன்புட் 2 அண்ட் இந்த ரோபோட்டோட ரூல் என்ன தங்கம், add 2. கரெக்டா சொல்லும்? ஸோ நம்ம கொடுத்திருக்கிற இன்புட்டோட இந்த ரூலை நம்ம அப்ளை பண்றோம். என்ன ரூலோ அந்த ரூலை நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ 2 + 2 என்னடா தங்கம், 4. ஸோ நமக்கு கிடைக்க வேண்டிய அவுட்புட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 இஸ் த அவுட்புட். சரியாடா தங்கம்? நம்ம கொடுத்த இந்த இன்புட்டுக்கு அவுட்புட் என்னடாக்கன்னா 4. புரியுதா செல்லம்? ஸோ இந்த ரோபோட்ல எந்த இன்புட் ஆட் ஆனாலுமே நம்ம ஃபீட் பண்ணாலுமே அவுட்புட் 4 தான் கிடைக்குமா? இல்லை. எந்த இன்புட் ஆட் பண்றோமோ அந்த ஸ்பெசிபிக் இன்புட், அந்த பர்டிகுலர் இன்புட்டை இந்த ரூல் அப்ளை பண்ணி நமக்கு ஒரு அவுட்புட் கிடைக்கும். சரியாடா தங்கம்? ஸோ அப்ப இதுல எது சேஞ்ச் ஆகாது, என்ன மேம் அப்ப இன்புட்டுக்கு தகுந்த மாதிரி அவுட்புட் மாறுதுன்னா அப்ப எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும்னா கரெக்ட் தங்கம். ரூலை தவிர வேற எதுவும் சேஞ்ச் ஆகாது. இந்த ரோபோட்க்கு ஒரு ரூல் ஸ்பெசிஃபை பண்ணிடுறோம். ஸோ இந்த ரூல் தான் நீ ஃபாலோ பண்ண வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டோம்னா அந்த ரூல் மாற போறது இல்லை. இன்ஸ்டெட் அந்த ரூலை ஒவ்வொரு இன்புட்டுக்கும் அப்ளை பண்றப்ப அதனுடைய கரஸ்பாண்டிங் அவுட்புட், இங்க என்ன இன்புட் கொடுக்குறியோ அதனுடைய அவுட்புட் கிடைக்கிறதுக்கு பேரு தான் கரஸ்பாண்டிங் அவுட்புட். சரியாடா தங்கம்? ஸோ இதுதான் வந்து நம்ம இங்க பார்க்க போறோம். ஓகேவாமா? ஸோ பாருங்க, இந்த ரோபோட்டோட ரூலை நம்ம இந்த டேப்லோ காலம்ல ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். ரூல் add 2, இதுதான் வந்து ரூல் இதுக்கு. ஸோ எந்த இன்புட் ஆட் பண்றோம், 24 அப்படின்ற இன்புட் ஆட் பண்றோம் அப்படின்னா வாட் இஸ் த ரூல் டு பி ஃபாலோட், 24 கூட we have to add 2, அதாவது +2. சரியாடா தங்கம்? ஸோ 24 + 2 என்ன, 25, 26. இல்ல இப்படி கவுண்ட் பண்ண வேணாம், எனக்கு ஸ்கிப் கவுண்டிங் தெரியும், 24நாலே ஸ்கிப் கவுண்ட் ஆஃப் 2 என்னது 26 தான் அப்படின்னா ஓகே, டைரக்டாவும் எழுதுங்க தங்கம். சரியாடா தங்கம்? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, 30. 30 இஸ் த இன்புட் that has to be fed to the robot. அப்ப இங்க 30ன்ற இன்புட் கொடுத்தா இது ப்ராசஸ் பண்றப்ப add 2 அந்த ரூலை அப்ளை பண்ணும். ஸோ 30 + 2 32. கரெக்டா தங்கம்? நெக்ஸ்ட் 2 வேல்யூக்கு நீங்க ட்ரை பண்றீங்களா? 46 இருக்கு. if 46 is the input here, இங்க என்ன ரூல் அப்ளை பண்ணணும், என்ன அவுட்புட் கிடைக்கணும் அதை ஐடென்டிஃபை பண்ணி செய்யுங்க. ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஒன்றும் இல்லை, இந்த ரோபோட் அப்படின்னாலே add to the rule. ஸோ என்ன இன்புட் கொடுக்குறோமோ we will add to and the output will be received. ஸோ என்ன அவுட்புட் உங்களுக்கு கிடைக்குதோ அந்த அவுட்புட் எழுதணும். சரியாடா தங்கம்? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஃபங்க்ஷன் மெஷின் இன்புட் என்ன கொடுத்துருக்குறாங்க,
14. ஓகே, இது நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி தான். ஸோ அப்போ 14 அப்படின்ற இன்புட் ப்ராசஸ் ஆகி 10 அப்படின்ற அவுட்புட்டாக கிடைக்குது. கரெக்டாக தாங்க? 14 அப்படின்றது ப்ராசஸ் ஆகி 10 அப்படின்ற அவுட்புட். ஸோ அப்போ என்ன ரூல் அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணிட்டாங்களா? ஸோ நம்ம கண்டுபிடிக்கணுன்றதே இல்லை, இங்கே ஸ்பெசிஃபை ஆயிருக்கு. ஸோ என்ன ரூல் கொடுத்துருக்குறாங்க? சப்ட்ராக்ட் 4. வெரி குட். ஸோ சப்ட்ராக்ட் 4 அப்படின்னா எந்த இன்புட் இங்க ஃபீட் பண்ணிருக்கோமோ அந்த இன்புட்ல இருந்து you have to subtract 4. அப்ப 14 is the input that has been fed. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? subtract 4 minus 4. 14 minus 4 என்ன தங்கம்? பாருங்க, அப்படியே 14 அப்படின்னா ஒன்ஸ் பிளேஸ்ல 4 இருக்கு, இங்கேயும் நமக்கு 4. அப்ப 14 minus 4 என்னது? 10. ஓகேவா செல்லம்? 4 minus 4 0, 1 அப்படியே இங்க வந்துரும். ஸோ 10. இல்லை மேம் எனக்கு இந்த சப்ட்ராக்ஷன் கஷ்டமா இருக்குன்னா நீங்க நார்மலா 14 மைனஸ் 4 அப்படின்னு சொல்லி 4 மைனஸ் 4 0, 1 மைனஸ் 0 1 தான். சரியா தங்கம்? ஸோ 10 அப்படியே எழுதலாம். இல்ல மேம் எனக்கு இந்த சப்ட்ராக்ஷனும் தெரியாதுன்றவங்க நான் இன்னொரு மெத்தட் என்ன சொல்லியிருக்கேன்? draw circles and strike out the number mentioned. subtrahend strike out பண்ணிருங்க. சரியா தங்கம்? ஸோ 5 6 7 8 9 10 11 12 13 14 அப்படின்னா 4 circles you have to strike out and the remaining circles you have to calculate. சரியாடா தங்கம்? புரியுதா? ஸோ அடுத்தது பாருங்க, 24 minus 4. ஏன்னா 24 is the input. அந்த இன்புட்டுக்கு நம்ம என்ன ரூல் அப்ளை பண்ணணும்? the rule is to subtract 4. அப்ப minus 4. ஸோ 24 minus 4 னா என்ன சொல்லும்? 20. என்னடா கண்ணா? 20. அடுத்தது 18 அப்படின்ற இன்புட் கொடுக்கிறோம். ஸோ 18க்கு நீங்க என்ன ரூல் அப்ளை பண்ணணும்? ஆட் 2 பண்ணணும்? கிடையாது. ஆட் 2 அப்படின்றது நம்ம ப்ரீவியஸா பார்த்த சம்ல இருந்த ரூல், அந்த ரோபோட்டோட ரூல். ஸோ நம்ம இங்க எந்த ரோபோட்டை யூஸ் பண்றோம்? சப்ட்ராக்ட் 4 அப்படின்றது தான். ஸோ யூ ஹாவ் டு சப்ட்ராக்ட் 4. 18 மைனஸ் 4 அப்படின்னா என்ன தங்கம்? 14. இது தெரியலன்றவங்க நான் சொன்ன இந்த எனி ஆஃப் தி மெத்தட்ஸ் இங்க மென்ஷன் பண்ணிருக்கேன் பாருங்க. ஸோ இதுல நீங்க ஏதாவது ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க தங்கம். ஓகேவாமா? நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் சி பாருங்க. இந்த ஃபங்க்ஷன் மெஷின்ல என்ன இருக்கு? the input is 14 and the rule that they have applied is add 10. அப்ப இன்புட் என்ன இருக்கோ நீங்க 10 அதுக்கு ஆட் பண்ணணும். ஸ்கிப் கவுண்ட் ஆஃப் 10 படிச்சிருக்கோம். ஸோ ஈஸி தான். 14 அப்படின்றது கூட நம்ம 10 ஆட் பண்ணோம்னா வேல்யூ will be 24. வெரி குட். ஏன்? ஒன்ஸ் பிளேஸ் அஃபெக்ட் ஆகாது. 10 ஆட் பண்றப்ப ஒன்ஸ் பிளேஸ்ல இருக்க வேல்யூ 0. அப்ப 10s பிளேஸும் 10s பிளேஸும் தான் ஆட் ஆகும். ஸோ 1 plus 1 2. இந்த 4 அப்படியே சேஞ்ச் ஆகாம வரும் 4. ஸோ 24. 14 plus 10 24. ஓகேவா தங்கம்? ஸோ the input is 14 and the output is 24. இந்த இன்புட்டுக்கு இந்த அவுட்புட் கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன ரூல் அப்ளை பண்ணியிருக்கோம்? add 10 அப்படின்ற ரூல் அப்ளை பண்ணியிருக்கோம். சரியாட தங்கம்? ஸோ இங்க இருக்க add 10ன்றது ஸோ இந்த டேப்லெட் காலம் ஃபுல்லா நீங்களே செஞ்சிருவீங்களா? பாருங்க, 90 plus 10 இந்த ரூல் வந்துடணும். இங்க add 10 அப்படின்னா இந்த இன்புட் கூட நீங்க plus 10 பண்ணுவீங்க. 90 plus 10 100. 100 is your output. ஸோ லெஃப்ட் சைட் காலம்ல இருக்கிறது எல்லாமே இன்புட், ரைட் சைட் காலம்ல இருக்கிறது எல்லாமே என்னடா தங்கம்? அவுட்புட். சரியாடா பாப்போ? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. நிறைய நம்பர்ஸ் ரெண்டு சைடுமே கொடுத்துட்டாங்களே, அப்ப இங்க என்ன மிஸ் ஆகுது? எது மிஸ் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த டேப்லெட் காலத்துல இன்புட் லெஃப்ட் சைட் காலத்துல இருக்கு, அவுட்புட் ரைட் சைட் காலம் ஃபுல்லா இருக்கு. அப்ப நம்ம எதை ஃபில் பண்ணணும்? கரெக்ட், இங்க ரூல் மிஸ் ஆகுது பாத்தீங்களா? ஸோ நம்ம இந்த இன்புட் அண்ட் அவுட்புட்டை பார்த்து நம்ம இந்த மெஷின், அதாவது ரோபோட் மெஷின் இந்த இடத்துல பிக்சர் இல்ல, பட் ஸோ இந்த இன்புட் அவுட்புட் கிடைக்கிறதுக்கான ரூல் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ என்னடா பண்ணலாம்? 11 இருக்கு. ஓகே வாடத்தாங்க? 11 அப்படின்ற இன்புட்டுக்கு வாட் அவுட்புட் ஹேவ் வி ரிசீவ்ட்? 16 அப்படின்ற அவுட்புட் கிடைச்சிருக்கு. ஸோ இங்க 11 வந்து ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கான்னு பாருங்க. இன்புட் வந்து இன்க்ரீஸ் ஆயிதான் அவுட்புட் கிடைச்சிருக்கு. இன்க்ரீஸ் அப்படின்னாலே அது என்னடா தங்கம்? அடிஷன். ஸோ ரூல் வந்து இங்க ஆட் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. கரெக்டா தங்கம்? வெயிட், ஐ சேஞ்ச் த கலர். ஓகே. ஸோ இப்போ ரூல் அப்படின்றது என்னடா தங்கம்? இங்க ஆட் அப்படின்றது நமக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சிருச்சு. ஏன்னா இன்க்ரீஸ் தான் இருக்கு. ஸோ எவ்வளோ ஆட் ஆயிருக்கு?
பாருங்க 11 அப்படின்னு இருக்கு. ஸோ இன்னும் 12, 13, 14, 15, 16. ஸோ அப்போ 16 அப்படின்றது அவுட்புட். ஸோ நான் அதோட நிறுத்திக்கிட்டேன். 11, ஸோ 12, 13, 14, 15, 16. ஸோ நான் இன்னும் எவ்வளோ சர்க்கிள்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன்? 1, 2, 3, 4, 5. அப்போ இன்னும் 5 ஆட் ஆயிருக்கு. கரெக்டா தங்கம்? 11 அப்படின்றது இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றத வச்சு ஆடுன்னு எழுதணும். எவ்வளோ ஆட் ஆயிருக்கா, ஹவு மச் இஸ் ஆடட் அப்படின்றத நம்ம இங்க கண்டுபிடிச்சிடுறோம். ஸோ ஆட் 5. அப்போ ஒரு வேல்யூ வச்சு எழுதிடுறோமா? இல்ல. ஸோ இன்னும் ஒரு 4 வேல்யூ நமக்கு வெரிஃபிகேஷனுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதையும் செக் பண்ணிடலாமா? ஸோ இப்போ இங்க கண்டுபிடிச்ச இந்த ரூலை இங்க அப்ளை பண்ணி பாருங்க தங்கம். 35 பிளஸ் 5 40யா? கரெக்ட். அப்ப நம்ம ரூல் கரெக்ட் தான். அடுத்தது 76 பிளஸ் 5 பண்ணி பார்க்கலாமா? 76 பிளஸ் 5 என்ன சொல்லும்? 77, 78, 79, 80, 81. பாருங்க 1, 2, 3, 4, 5. அப்ப 5 ஆட் ஆனா நமக்கு என்ன கிடைக்குது? 81. ஸோ 76 ஓட இன்புட் 81. 3 செக் பண்ணிட்டோம்ல மேம், போதும் இல்ல மேம்? இல்ல, இருக்கிறதையும் செக் பண்ணுங்க சாமி. ஏன்னா இங்க ஓகே ரூல் கேட்டிருக்கிறதுனால சம்டைம்ஸ் இப்படி உங்களுக்கு 5 இது கொடுத்துட்டு இதுல எந்த பேர் கரெக்டான பேர் அப்படின்றத கூட சூஸ் பண்ண சொல்லுவாங்க. சரியா? சோ இந்த ரூல் அப்ளை பண்ணி நமக்கு எங்க கொடுத்திருக்கிற 5 பேருமே கரெக்டான்னு செக் பண்ணுங்க. இன்புட்டுக்கு ஏத்த அவுட்புட் தான் கிடைச்சிருக்கா, இந்த கரஸ்பாண்டிங் அவுட்புட் கிடைச்சிருக்கான்றத வெரிஃபை பண்ணுங்கன்னா क्वेश्चंस வரும். சரியாடாமா? சோ அதனால இங்க எல்லா வேல்யூஸையும் செக் பண்ணி பார்க்குற அந்த பொறுமை இருக்கணும் நமக்கு. ஓகேவா? சோ 3 plus 5 equals 8. கரெக்ட் தான். 28 plus 5 பெரிய வேல்யூவா இருக்குன்னா உடனே நீங்க எண்ணி பார்த்துங்க சாமி. 28 plus 5 அப்படின்னா என்ன? 29, 30, 31, 32, 33. 1, 2, 3, 4, 5 ஆட் பண்ணியிருக்கிறோம். கரெக்டா? ஸோ அப்போ 28 plus 5 33 தான். ஸோ இன்புட்டுக்கு ஏற்ற அவுட்புட் தான் இங்க இருக்கு. the corresponding output has been received. என்ன ரூல் அப்ப ஃபைனலைஸ் பண்ணிடலாமா? add 5 is the rule. சரியாடா தங்கம்? ஸோ நெக்ஸ்ட் போலாமாடாமா? பாருங்க 11 லெஃப்ட் சைட்ல வந்து லெஃப்ட் சைட் காலத்தை நான் என்னன்னு சொல்லியிருக்கேன் தங்கம்? இன்புட் காலம். அண்ட் ரைட் சைட் காலம் இஸ் யோர் அவுட்புட் காலம். இந்த 11க்கு நேரா என்ன வேல்யூ இருக்கு? 8. அப்ப 11 அப்படின்றது இட் இஸ் டிக்ரீஸ்ட். 8 அப்படின்றது 11 விட சின்ன வேல்யூ தானடாமா? சோ 11 விட சின்ன வேல்யூனா டிக்ரீஸ் ஆயிருக்குன்னா என்னது? சப்ட்ராக்ட் ஆகிருக்கு. சோ சப்ட்ராக்ட், ரெடியூஸ்ட், டிக்ரீஸ்ட் அப்படினாலே சப்ட்ராக்ஷன் ஆபரேஷன். கரெக்டா சொல்லும்? நம்ம இது வரைக்கும் அடிஷன் சப்ட்ராக்ஷன் தான் நம்ம ஃபர்ஸ்ட் பாக்குறோம். கரெக்டா? அப்ப சப்ட்ராக்ஷன் அப்படின்றப்ப 11 8 அப்படின்னா எவ்வளோ ரெடியூஸ் ஆயிருக்குன்றத பார்க்கணும். கரெக்டா தங்கம்? ஸோ 11 வச்சுக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. இந்த 11ல நமக்கு 8 தான் லெஃப்ட் அவுட். என்னடா கண்ணா? 8 வந்து லெஃப்ட் அவுட், அதாவது கடைசியா ரிமைனிங் இருக்கிற அந்த ஆன்சர் வந்து 8. அப்ப அந்த சர்க்கிள்ஸை நம்ம தப்பிச்சிருச்சுன்னு டிக் பண்ணிடலாமா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஸோ இந்த 8 தான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ இந்த டோட்டல் 11 சர்க்கிள்ஸ்ல 8 ஆன்சரா கிடைக்கணும்னா ஹவு மச் should have been striken out? இங்க பாருங்க 1, 2, 3. இந்த 3 சர்க்கிளுமே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நமக்கு இந்த 8 ஆன்சரா கிடைக்கும். ஸோ டோட்டலா இருக்கக்கூடிய இந்த 11 சர்க்கிள்ஸ்ல we are striking out 3 circles in order to get 8 circles. ஸோ அப்ப இந்த 3 தான் ரெடியூஸ் ஆயிருக்கு, டிக்ரீஸ் ஆயிருக்கு, சப்ட்ராக்ட் ஆகிருக்கு. ஓகேவா செல்லம்? ஸோ அப்ப என்ன எழுதலாம்? 11 minus 3 equals 8. ஓகேவாடா? ஸோ சப்ட்ராக்ட் 8ஆ? சப்ட்ராக்ட் 3. 3 is the rule. ஓகேவா? சப்ட்ராக்ட் 3 is the rule to be followed. இப்ப மத்ததுலயே நம்ம செக் பண்ணிக்கலாமாமா? 35 minus 3 ரூல் வந்து என்னடா கண்ணா? 3. அப்ப 5 minus 3 என்ன? 2. 3 minus 0 3. இங்க எதுவுமே இல்லை அப்படின்னா we'll put 0. கரெக்டா செல்லும்? so 3 minus 0 3. 32 ஆன்சரா கிடைக்குதா? so 32. ஓகேவாடாமா? சோ அப்ப நம்ம கண்டுபிடிச்ச இந்த சப்ட்ராக்ட் 3ன்ற ரூல் கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க 76
minus 3. செக் பண்ணி பார்த்தரலாமா? 76 minus 3 அப்படின்னா 6 minus 3 3 தான். அடுத்தது 7 minus 0, இங்க எதுவுமே இல்லைன்னா you'll consider it as 0. 7 minus 0 7 தான். 0 அப்படின்னா we are subtracting nothing. ஓகேவா? so அப்ப 7 அப்படியே கிடைக்கும். 73 இருக்கா? very good. so அடுத்தது 3 is the input. 3 minus 3, subtract 3 தான் rule. இந்த ரோபோட்டோட input 3 அப்படின்னா rule subtract 3. 3 minus 3 என்ன? இருக்கிறதே 3 தான். 3யும் subtract பண்ணிட்டோம்னா output என்ன கிடைக்கும்? 0. very good. next 28 is the input. 28 minus 3 25. so நம்ம கண்டுபிடிச்ச இந்த ரூலும் it is right, correct. okay வாடா தங்கம்? so next பாருங்க, C and D subdivisions is for you to answer. ரூலை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க தங்கம். ரூல் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு என்னடா கண்ணா, the value increase ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கான்னு பாருங்க. இந்த இன்புட்டுக்கு நீங்க கொடுக்கிற இன்புட் இன்க்ரீஸ் ஆயிருந்தா அடிஷன், நீங்க கொடுக்கிற இன்புட் டிக்ரீஸ் ஆயிருந்தா சப்ட்ராக்ஷன். அதுக்கப்புறம் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு இல்லை எவ்வளோ டிக்ரீஸ் ஆயிருக்கு, எவ்வளோ ஆட் ஆயிருக்கோ ஒரு எவ்வளோ சப்ட்ராக்ட் ஆயிருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ரெண்டு சம்மும் நீங்க பண்ணிடலாமாடா செல்லம்? வெரி குட். ஸோ நெக்ஸ்ட் போலாமா? பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஆன்சர் த ஃபாலோயிங். ஸோ நம்ம பேஜ் 1ல பார்த்தோம்ல மந்த்ஸ் ஆஃப் த இயர், அந்த பொசிஷன் அதை மட்டும் நம்ம இங்க ஆன்சர் பண்ணிடலாம் ஒரு ரீகால்க்காக. ஓகேவா? ஸோ மந்த் ஆஃப்டர் செப்டம்பர், உங்க டக்குன்னு நீங்க தரவாயிருந்தீங்க போனதுலயே அப்படின்னா ஓகே உடனே ஆன்சர் பண்ணிடலாம். சப்போஸ் இல்ல மேம் எனக்கு இன்னும் தரவாகல பட் என்னால ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்றவங்க வாட் யூ கேன் டூ, நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லு செல்லும். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர். வெரி குட். ஸோ மந்த் ஆஃப்டர் செப்டம்பர் அப்படின்னா செப்டம்பருக்கு அப்புறம் நமக்கு என்ன வருது? அக்டோபர். கரெக்டா தங்கம்? பட் நீங்க என்ன பண்ணிருக்கலாம், இது மாதிரி சொல்லி சொல்றதுக்கு நல்லா இருக்கிறதே ஒரு 12 months தான். எவ்வளவோ படிக்கிறோம், நம்மளால இந்த 12 months டக்குன்னு சொல்ல முடியாதா என்ன, எந்த மந்த்க்கு அப்புறம் எந்த மந்த் வருதுன்னு. ஸோ அதனால இதை கொஞ்சம் சீக்கிரம் ஆன்சர் பண்ண பாருங்க. ஓகேவாடா தங்கம்? சூப்பர். ஓகே நெக்ஸ்ட் பாருங்க, மந்த் பிஃபோர் டிசம்பர். டிசம்பர் அப்படின்னா லாஸ்ட் மந்த், அப்ப திருப்பி இதுக்கும் ஃபர்ஸ்ட்ல இருந்து எழுதணுமா, இதுக்கு லாஸ்ட்ல இருந்து சொல்லலாமா, ட்ரை பண்ணலாமா? டிசம்பர், டிசம்பருக்கு முன்னாடி என்ன? நவம்பர். வெரி குட். ஸோ ரிவர்ஸ்லயும் சொல்ல தெரிஞ்சிட்டீங்க அப்படின்னா டக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேவாடாமா? ஸோ நவம்பர், மந்த் பிஃபோர் டிசம்பர் என்னடா கண்ணா? நவம்பர். 10th month of the year. ஸோ இதை ரிவர்ஸ்ல சொல்ல தெரியும்னா பட்டுன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா என்னது 10 அப்படின்றது என்னது 12ல இருந்து சொன்னோம்னா ஒரு 3 months சொன்னோம்னா போதும். அதே ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லணும் அப்படின்னா அந்த 10 monthsமே சொல்லி பார்க்கணும். கரெக்டா சொல்லும். ஸோ அப்ப டிசம்பர், நவம்பர், அக்டோபர். ஓகேவா? டிசம்பர், நவம்பர் அண்ட் அக்டோபர். ஓகேவாடா தங்கம்? ஸோ 12, 11, 10. இல்ல மேம் எனக்கு இது ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கு, ரிவர்ஸ்ல சொல்றதுல வேலைக்கே ஆகாதுன்றவங்க என்ன பண்ணலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை தவங்க, ஆன்சர் கரெக்டா இருந்தா போதும். உனக்கு நல்லா அது பொறுமையா செஞ்சா செய்ய முடியும் அப்படின்னா நீ தாராளமா அப்படி செய்யலாம். ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்தே கூட கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர்னு எழுதிட்டு யூ கேன் நம்பர் இட். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 10 எங்க வருது? அக்டோபர்ல வருது. ஸோ 10th month of the year is அக்டோபர். ஆனா நான் ஏன் இப்படி வேணா இல்ல செல்லோ கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கன்றேன்னா, சப்போஸ் உங்களுக்கு 6th month எனக்கு தெரியும் மேம், ஏன்னா ஸ்கூல் ஆரம்பிக்கிறதே 6th monthன்னு சொன்னீங்க, அப்ப ஜூன்ல இருந்து எனக்கு எழுத தெரியும் அப்படின்னா அதுல இருந்து கூட எழுது, டைம் உனக்கு கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர். அப்ப 6, 7, 8, 9, 10. சூப்பர் ஈஸி தானே? வெரி குட் கண்ணா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, 5th month of the year. என்ன பண்ணலாம்? 6th month சொல்லிட்டு ப்ரீவியஸ் மந்த் அப்படியும் கண்டுபிடிக்கலாம், இல்ல ஃபர்ஸ்ட்ல இருந்தும் கண்டுபிடிக்கலாம். மந்த் பிட்வீன் ஜூன் அண்ட் ஆகஸ்ட். ஸோ சொல்லி பார்த்து இந்த ரெண்டு கொஸ்டினையும் நீங்க கண்டுபிடிக்கிறீங்களா தங்கம்? ஜூனுக்கும் ஆகஸ்டுக்கும் நடுவுல எந்த மாதம் வருது? ஸோ மந்த் பிட்வீன் ஜூன் அண்ட் ஆகஸ்ட். இது ரெண்டும் நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க தங்கம். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? அடுத்த டாபிக் போலாமா? கன்வெர்ட் பிட்வீன் பிளேஸ் வேல்யூஸ் பார்க்கலாம்டா கண்ணா.
ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க 10 tens equals how many hundreds. ஸோ பாருங்க நம்ம ஃபர்ஸ்ட் ரீகால் பண்ணிக்கணும். எப்போதுமே ப்ரீவியஸா நம்மளோட அந்த பேசிக் கான்செப்டை ரீகால் பண்ணாம ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஸோ ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட்ஸ் கரெக்டா. இப்போ இதுல நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஒன்ஸ்ல நமக்கு 10 cubes ஸ்டாக் அப் ஆயிடுச்சு அப்படின்னா will shift it to 110 அப்படின்னு அதை மாத்திடுவோம் கரெக்டா. இங்க 10 1 சேர்ந்துருச்சு அப்படின்னா நீங்க அதை என்ன பண்ணிடுவீங்க 110 அப்படின்னு எழுதிடுவோம் கரெக்டா. சோ இங்க எழுதிக்கலாமா 10 ones equal 110. ரிவர்ஸ்லி சொல்ல தெரியணும் தங்கம். ஒரு 10ல 10 ஒன்றுகள் இருக்குது. சோ அதாவது 110ல 10 ones இருக்குது அப்படின்றது சொல்ல தெரியணும். 10 ones சேர்ந்தா ஸ்டாக் அப் ஆனா ஜாயின் ஆனா அது 110க்கு ஈக்குவல் அப்படியும் சொல்ல தெரியணும். சோ ரெண்டு விதமாவும் உங்களுக்கு சொல்ல தெரியணும். புரியுதாடாமா. சோ அப்ப இந்த இடத்துல 10 tens 10 10கள், அதாவது இந்த இடத்துல 10 10 சேர்ந்துருச்சுன்னா அது என்னவா ஷிஃப்ட் ஆகும், வெரி குட் 100 ஷிஃப்ட் ஆகும். 100 ஷிஃப்ட் ஆகும். சரியாடா தங்கம். சோ அப்ப இங்க என்னதான் கொடுத்திருக்காங்க நமக்கு 10 tens. அப்ப 10 tensல சேர்ந்துருச்சு அப்படினாலே அது எங்க போயிடும் 100க்கு போயிடும். 100க்கு போயிடும். சரியாடா தங்கம். சோ அடுத்தது பாருங்க 70 tens அப்படின்னு இருக்கு. 70 அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், எல்லாத்தையும் 10 10 பிரிச்சுக்கணும். ஏன்னா 10 சேர்ந்துச்சு அப்படின்னா தான் அது அடுத்த கன்வர்ஷனுக்கு ரெடி ஆகும். அப்ப இந்த 70 நம்ம என்ன பண்றோம் 10 plus 10 plus 10 plus 10 plus 10 plus 10 6 எழுதியாச்சு 7. சோ 7 tens அப்படின்னு சொல்லி எழுதுறோம். ஓகேவாடா கண்ணா. சாரி 7 tens இல்ல 70 tens இந்த மாதிரி 7 டைம்ஸ் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறோம். சரியாடா தங்கம். சோ அப்ப இங்க ஒரு 10, அடுத்த 10 10 10 10 10 எல்லாத்தையும் 10 10 பிரிச்சுக்கிறோம். ஏன் 10 10 பிரிக்கிறோம், இந்த ஒரு 10 அப்படியே ஒரு 100 மாறிடும் கரெக்டா. நம்ம பார்த்தோம்ல அந்த இமேஜ் 10 towers பக்கத்து பக்கத்துல நிக்க வச்சா அந்த 10 டவருமே என்னாகும் ஒரு பிளாட்டா மாறும் கரெக்டா தங்கம். சோ அதனால இததான் நம்ம வந்து இங்க சொல்றோம். அந்த சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் அங்க பிக்சர் வச்சு உங்களுக்கு சொல்லி தந்ததுதான் இப்ப நம்ம தியரட்டிக்கலா செய்யறோம். சோ 10 tens அப்படின்றது அந்த டவர் மாதிரி நம்ம சிங்கிள் கியூப ஸ்டாக் அப் பண்ணி ஒரு டவர் ஆக்குவோம். அந்த டவர் மாதிரி 10 டைம் வச்சோம் அப்படின்னா இட் வில் பிகம் a flat கரெக்டா, flat shape. அப்ப இந்த 10 ஒரு 100 மாறிடும். அடுத்த 10 ஒரு 100, then this will become 100 and this will become 100. அப்ப மொத்தமா எத்தனை ஹண்ட்ரட்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணலாமா. இது 1 2 3 4 5 6 7. so 7 hundreds கரெக்டா தங்கம். இது அத்தனையும் ஒரு ஃபிளாட்டா மாறும். this 10 will become one flat, this 10 will become 100, this 10 will become 100. என்ன மேம் 1 flat நீங்க 100ன்றீங்கன்னா ரெண்டும் ஒண்ணுதான். சொல்ல flat அப்படின்றது நம்ம யூஸ் பண்ணிக்கிட்ட வேர்டு. சோ ப்ரீவியஸ் வீடியோல அது இருக்கும். சரியாடா தங்கம். சோ பாருங்க ஷீட் 8ல நீங்க அதை பார்த்திருப்பீங்க. So அடுத்தது பாருங்க this will become 100, this will become 100 and again this will become 100. So மொத்தமா நமக்கு 7 hundreds. என்னடா சொல்லும் 7 hundreds. So அடுத்த क्वेश्चन போலாமாமா. பாருங்க 40 tens. என்னடா கொடுத்திருக்காங்க 40 tens in hundreds கேக்குறாங்க. அப்ப as usual என்ன எத்தனை tens சேர்ந்தா உங்களுக்கு hundreds மாறும், ஆன்சர் பண்ணி பாப்போம். good 10 tens சேர்ந்தா ஒரு 100. அப்ப இந்த 40 என்ன பண்றோம் 10 10 பிரிக்கணும். 10 10 10 10 40 tens அப்படின்னா 10 20 30 40. அப்ப 10 plus 10 plus பிரிச்சுக்கிறேன். ஒவ்வொரு 10 tensுமே எனக்கு ஒரு 100 மாறும். அப்ப there will be 1 2 3 4 400s. கரெக்டா தங்கம், புரியுதாடா. சரி ஓகே. நெக்ஸ்ட் 50 ones equals dash tens. அதாவது ones tens கன்வெர்ட் பண்ண சொல்றாங்க. எத்தனை ones சேர்ந்தா நமக்கு 10 பிளேஸ்க்கு ஷிஃப்ட் ஆகும். ones tens பிளேஸ்க்கு போகணும்னா எத்தனை சேர்ந்திருக்கணும், எதுவுமே 10 தான் சேரணும். ஓகேவா. 10 உனக்கு அந்த இடத்துல ஸ்டாக் அப் ஆயிடுச்சு அப்படினாலே you should shift it to the next place. அடுத்த வேல்யூக்கு அது போயிடும், பிளேஸ் வேல்யூக்கு. சோ அப்ப
இங்க 50 ones இருக்கு. அப்ப 10, 20, 30, 40, 50. என்ன மேம் 10, 20 எல்லாமே 10 10 எழுதுறீங்கன்னா இந்த 50 தான் நான் 10 10 ஸ்பிளிட் பண்றேன். ஓகேவாடா தங்கம்? சோ இந்த 10 ones 10 சிங்கிள் கியூப் இது அப்படியே ஒரு டவரா மாறும், அதாவது ஒரு 10 மாறும். இந்த 10 சிங்கிள் கியூப்ஸ் will become 1 tower, 110. புரியுதா செல்லம்? அப்ப மொத்தமா எத்தனை 10s இருக்கும்? 110, 210, 310, 410, 5 10s. How many 10s will be there? 5 10s. புரியுதா தங்கம் என்ன சொல்றேன்னு? ஓகேடா கண்ணா. நெக்ஸ்ட் பாருங்க 800s. 800s அப்படின்னா நமக்கு அங்கே எத்தனை 10s இருக்குன்னு தெரியணும். ஓகே, ஸோ இவ்வளோ நேரம் கான்செப்ட்லயே தான் நம்ம பார்த்துட்டு வந்தோம், கரெக்டா? ஸோ இதுல 2 கொஸ்டின் ஒரே மாதிரி இருக்கா, ஒன்னு கான்செப்ட் வச்சு பார்க்கல, இன்னொன்னு அந்த ஷார்ட்கட் என்னன்றதும் பார்த்துடலாம். ஸோ 800s அப்படின்னா பாருங்க 100னா நம்ம ஃபிளாட் ஷேப் தானே யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்ப 100 இந்த ஃபிளாட்டு, அடுத்தது 200s, 300s, 400s, 500s, 600s, 700s, 800s. ஒவ்வொரு 100 நான் ஒவ்வொரு ஃபிளாட் ஷேப் ஸ்கொயர் மாதிரி நான் இங்க வரைஞ்சிட்டேன். சரி, இப்ப அடுத்த கேள்வி, ஒரு ஃபிளாட்ல உங்களுக்கு எத்தனை 10s இருக்கும், அதாவது எத்தனை டவர் இருக்கும்? வெரி குட், 10 10s இருக்கும். 10 towers தான் ஒரு ஃபிளாட் வந்து நமக்கு கிரியேட் பண்ணும். ஸோ அப்ப இங்க நமக்கு 10 10s இருக்கு. அடுத்ததுல ஒரு 10 10s. ஸோ எல்லாத்துலயுமே நீங்க என்ன பண்ணிக்கணும் செல்லம்? 10 10s 10 10s அப்படின்றத மார்க் பண்ணிக்கணும். ஸோ அப்ப மொத்தமா நமக்கு எத்தனை 10s இருக்குன்னு கவுண்ட் பண்ணலாமா? 10, 20, 30, 40, 50, 60, 70, 80. வெரி குட், 80 10s இருக்குது. கரெக்டா செல்லம்? 80 10s. ஸோ இப்போ இங்க பாருங்க, அந்த நெக்ஸ்ட் கொஸ்டின் இதே மாடலா? ஸோ ஒன்னா இது நல்லா புரியுதுன்றவங்க இதே மெத்தட்ல ட்ரை பண்ணி, இல்லைன்னா நான் இதை ப்ரீவியஸ் அந்த ஷீட் 8ல சொல்லியிருப்பேன். 900 உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல நியூமரிக்கல் ஃபார்ம்ல எழுத தெரியுமா செல்லம்? 900னா என்னது? 900. இது எழுத தெரியும் தானே? 900 அப்படின்னா உங்களுக்கு எழுத தெரியும் தானே? வெரி குட். ஸோ இதுல நம்ம என்ன பண்ண போறோம்னா, என்னவா கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க? 10s கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 10s அப்படின்றது எத்தனை ஜீரோ இருக்கக்கூடிய நம்பர்? how many zeros will be there in a 10s number? ஸோ 10s பிளேஸ் எழுதுறோம், ஒரு 10s எழுதுறோம் அப்படின்னாலே அதுல ஒரு ஜீரோ தான் இருக்கும். நல்லா பாருங்க, 10, 20, 30, 40. ஸோ 10s பிளேஸ் இருக்கிற நம்பர்னாலே it will have 1 0. அப்ப அந்த ஒரு ஜீரோவை நீங்க இங்க ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுங்க. ஸோ what is the remaining number that is left out? 90. அப்ப 90 10s is your answer. ஈஸியா இருக்கா இது இன்னும்? வெரி குட். ஸோ அடுத்தது பாருங்க 60 10s. என்னடா செல்லம்? சாரி 6 10s. வெரி சாரி, 6 10s. அப்ப 6 10sன்றத உங்களுக்கு நம்பரா எழுத தெரியுமா? 6 10sனா என்ன? ஒரு 10, இன்னொரு 10, இன்னொரு 10, அதே மாதிரி இன்னும் 3 times 10 ஆட் பண்ணணும். ஸோ 10, 20, 30, 40, 50, 60. 6 10s அப்படின்னா 6 டைம் நம்ம 10 ஆட் பண்றோம். 10 plus 10 plus 10 plus 10 plus 10 6 10s இங்க இருக்கு. இது மொத்தமா என்னது நம்ம சொல்லலாம்? 60 அப்படின்னு சொல்லலாமா? என்னடா கண்ணா? 60 அப்படின்னு சொல்லலாமா? சோ ஒன்ஸ் அப்படின்னா ஒன்ஸ்க்கு நம்ம 0 இருக்கிற நம்பரா செல்லம்? 1 அப்படின்றது 0ஓடே இருக்காது. 1னா இப்போ 5 ஒன்ஸ்னா அது 5 தான் எழுதுவோம், அதுக்கப்புறம் 0லாம் இருக்காது. 7 ஒன்ஸ்னா 7 அவ்வளவுதான். 9 ஒன்ஸ்னா 9 அதேதான். கரெக்டா? சோ அப்ப ஒன்ஸ்ல 0 இருக்காது உங்களுக்கு. சோ அப்ப நீங்க என்ன பண்ணலாம்? இந்த 60ய அப்படியே எடுத்து ஆன்சரா எழுதிடலாம். 6 10s அப்படின்னா அது 60. 60 ones will be there. Ones அப்படின்றது இருக்கிற ஒவ்வொரு சிங்கிள் கியூபையும் கால்குலேட் பண்றது. இந்த டவர் 10 சிங்கிள் கியூப்ஸ் இருக்கிற டவர்னா அந்த ஒவ்வொரு சிங்கிள் கியூபையுமே கால்குலேட் பண்றது ஒன்ஸ். கரெக்டா சொல்லும்? ஸோ இருக்கிறதுலே இதுதான் வந்து நமக்கு ஸ்மாலஸ்ட் யூனிட். அப்ப இருக்கிறதுலே சின்ன யூனிட் எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ண இதுல இருக்கிற 10 கியூப்ஸ், இதுல இருக்கிற 10 கியூப்ஸ், இதுல இருக்கிற 10 கியூப், இதுல இருக்கிற 10 கியூப், இதுல இருக்கிற 10 அண்ட் இதுல இருக்கிற 10. ஸோ இந்த 60 கியூப்ஸையுமே நீங்க கால்குலேட் பண்றீங்கன்னு அர்த்தம். அதனால இங்க என்ன வேல்யூ இருக்கோ ஒன்ஸா கேட்டாங்கன்னா மட்டும் அந்த வேல்யூ அப்படியே இங்க ஒரு ஆன்சரா. சரியாடா தங்கம்? ஸோ இங்கே பாருங்க 3 10s இருக்கு. 3 10ஸ்னா நம்ம பிரிச்சு பிரிச்சு எழுதலாமா?
இங்க ஒரு 10, அடுத்த ஒரு 10, நெக்ஸ்ட் ஒரு 10, 3 10s இங்க நான் வரைஞ்சிட்டேன். ஒரு 10ல எனக்கு 10 சிங்கிள் கியூப்ஸ் இருக்கும். ஒரு 10ல எனக்கு எவ்வளோடா கண்ணு இருக்கும்? 10 சிங்கிள் கியூப்ஸ் இருக்கும். அப்ப 10, 20, 30. அப்ப 30 சிங்கிள் கியூப்ஸ் தான் எனக்கு இருக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு 30 ஒன்ஸ். ஒன்ஸ் அப்படின்றது தான் நம்ம சிங்கிள் கியூப்ல ரெப்ரசென்ட் பண்றோம். அந்த ஒரு சின்ன பிளாக்கை தான் நம்ம ஒன்ஸ் அப்படின்னு சொல்றோம். சரியாடா தங்கம்? ஸோ 30 சிங்கிள் கியூப்ஸ். இல்லை அப்படின்னா 3 10ஸோட வேல்யூவை எனக்கு எழுத தெரியும். 110 பிளஸ் செகண்ட் 10 பிளஸ் தேர்ட் 10. இது மூணு சேர்ந்தா என்னது? 30. ஸோ இங்க என்ன வேல்யூ வருதோ அந்த 30யை அப்படியே எழுதுறத ஒன்ஸா கன்வெர்ட் பண்றது. சரியாடா தங்கம்? ஸோ அடுத்தது பார்க்கலாமா? 80 ones to tens. என்னடா கண்ணா? 80 ones to tens. ஸோ இதை நம்ம இந்த ஷார்ட்கட்லயும் பார்க்கலாம், ரெப்ரசன்டேஷன்லயும் பார்க்கலாம். 80 ones அப்படின்னா 80 ones நீ கன்வெர்ட் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, 80 தான் நம்பர் வந்து 80 தான் அப்படியே. ஸோ இதுல இங்க என்னவா கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க? டென்ஸா கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. டென்ஸா கன்வெர்ட் பண்றேன்னா டென்ஸ் அப்படின்றது எத்தனை ஜீரோ இருக்கக்கூடிய நம்பர்? 1 0 இருக்கக்கூடிய நம்பர். டென்ஸ் அப்படின்றது 1 0 இருக்கக்கூடிய நம்பர். ஹண்ட்ரட்ஸ் அப்படின்னா 2 0 இருக்கக்கூடிய நம்பர். ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த டென்ஸ் 1 0 இருக்கக்கூடிய நம்பர்ன்றதுனால how many zeros I have to strike out here? 1 0வை நம்ம இங்க ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுவோம். ஸோ வாட் இஸ் த நம்பர் தட் இஸ் லெஃப்ட் அவுட்? 8 அப்படின்ற நம்பர். அப்ப 8 tens அப்படின்னு எழுதலாம். கண்ணி இது வந்து ஒரு ஷார்ட்கட் மாதிரி ஒரு வெரிஃபிகேஷனுக்கு தானே தவிர இது நமக்கு இப்போதைக்கு கான்செப்ட் கிடையாது. கான்செப்ட் வந்து நீங்க அந்த ரெப்ரசன்டேஷன்ல புரிஞ்சு செய்யுங்க. சரியாடா தங்கம்? ஸோ 80 ones அப்படின்னா இந்த 0வை எடுத்துட்டேன் அப்படின்னா 8 tens. அதான் ஆன்சர். இல்ல அப்படின்னா நான் என்ன சொல்லியிருக்கேன் ரெப்ரசன்டேஷன்ல? நமக்கு 10 ones will become 110. அப்ப இந்த 80 நான் என்ன பண்றேன்? 10 ones plus 10 ones அப்படின்னு சொல்லி இந்த 80 நான் 10 10ஆ ஸ்பிளிட் பண்ணுவேன். நான் என்ன பண்ணுவேன்டாக்கன்னா 10 10ஆ ஸ்பிளிட் பண்ணுவோம். ஸோ இந்த 10 10ஆ பண்ணதுக்கு அப்புறம் இந்த 10 ones will become 110. அது மாதிரி அடுத்த 10 ones will become 110. அப்ப 1 2 3 4 5 6 7 8 8 tens எனக்கு கிடைக்கும். புரியுதா தங்கம்? ஸோ கான்செப்டையும் புரிஞ்சுக்கோ, வெரிஃபிகேஷனுக்கு இந்த ஷார்ட்கட்டையும் வச்சுக்கோ. சரியாடா பாப்பு? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க 20 tens. 20 tens அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம வேல்யூவா எழுத தெரியுதான்னு பார்ப்போமா? ஸோ பாருங்க 110 plus 210 plus 310 plus 410 plus 510 plus 6 plus 710 plus 8 tens plus 9 tens plus 10 tens. So 10 tens ஓட வேல்யூ என்னன்னு பாருங்க. 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, 100. So அப்ப 100 அப்படின்றது 10 tens ஓட வேல்யூ. அப்ப 20 tens ஓட வேல்யூ என்ன? 200. வெரி குட். 10 tens ஓட வேல்யூ 100னா 20 tens ஓட வேல்யூ 200. இல்லைன்னா இன்னும் 10 times எழுதி மொத்தமா ஆட் பண்ணாலும் சரி. எக்ஸாம் ஹால்ல உனக்கு டைம் இருக்கு, உன்னால செய்ய முடியும்னா செய்யலாம். சரியா? இன்னும் 10 tens இங்க எழுதிட்டு மொத்தமா ஆட் பண்ணுங்க. 10 20 30 40 50 60 70 80 90 100 110 120 130 140 150 160 170 180 190 200. 20 tens எழுதி நீ ஆட் பண்ணி வேல்யூ கண்டுபிடிச்சுக்கோ. இப்ப 200ன்னு எழுதுனதுக்கு அப்புறம் இங்க என்னவா கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க? ஹண்ட்ரட்ஸா கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ப ஹண்ட்ரட்ஸா கன்வெர்ட் பண்ண சொல்றாங்கன்னா ஹண்ட்ரட்ஸ்ன்றது 2 zeros இருக்கக்கூடிய நம்பர். 2 zeros இருக்கக்கூடிய நம்பர்னா you have to strike out 2 zeros. அப்ப what is the number that is remaining? 2. அப்ப 200s தான் ஆன்சர். 200s தான் ஆன்சர். இல்லைன்னா என்ன பண்ணலாம்? நமக்கு கான்செப்டும் தெரியும். 10 tens will become 100. என்னடா சொல்லும்? 10 tens சேர்ந்துருச்சு அப்படின்னா அது 100ஆ மாறிடும். அப்ப நான் இங்க 10 plus 10 அப்படின்னு இதை பிரிச்சுக்கிறேன். இந்த 20 tens என்ன பண்றேன்? 10 tens plus 10 tens அப்படின்னு பிரிச்சுக்கிறேன். ஸோ இந்த 10 tens எனக்கு ஒரு flat, அதாவது ஒரு 100ஆ மாறும். அடுத்த 10 tens ஒரு 100ஆ மாறும். மொத்தமா எத்தனை ஹண்ட்ரட்ஸ் இருக்கு? 1 2 200s இருக்கு. ஸோ யாருக்கு எது ஈஸியோ செய்யலாம். பட் நல்லா அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கோ தங்கம். சரியாடா தங்கம்? ஓகே, நெக்ஸ்ட் போலாமா?
word form. இங்க பாருமா பட்டு 876. இத பார்க்கறப்பவே நமக்கு word form வந்துரும். கரெக்ட்டா? 876 அப்படிலாம் இல்ல. நமக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கப்ப அது ஒன்ஸ் பிளேஸ், அடுத்தது இருக்கிறது டென்ஸ். டென்ஸ் எல்லாமே நமக்கு ty ல எண்ட் ஆகுற மாதிரி வரும். 10 தவிர அடுத்தது 20, 30, 40, 50, 60, 70, 80, 90 அது வரைக்குமே நமக்கு என்னது ty அப்படின்னு எண்ட் ஆகுற மாதிரி தான் இருக்கும். கரெக்டா? சோ அடுத்தது தேர்ட் பிளேஸ்ல இருக்கிற எந்த டிஜிட்டுமே நம்ம என்ன சொல்லுவோம், ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ்ல இருக்கிற டிஜிட். ஸோ 100 ஆட் பண்ணி தான் சொல்லுவோம். அப்ப இங்க 8 வந்து ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ்ல இருக்கு, 7 டென்ஸ் பிளேஸ்ல இருக்கு, 6 ஒன்ஸ் பிளேஸ்ல இருக்கு. 800 டீனா என்னது டென்ஸ் பிளேஸ். அப்ப இது என்னது ty முடிகிற மாதிரி தான் வரும் நமக்கு. 76 புரியுதா செல்லம்? 876. அடுத்தது பாரு, இங்க ஒன்ஸ் பிளேஸ், டென்ஸ் பிளேஸ், ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ். சோ ஃபர்ஸ்ட் ஹண்ட்ரட்ஸ் என்ன சொல்லணும், என்ன நம்பர் இருக்கு 9. ஹண்ட்ரட்ஸ்ல இருக்கிறதுனால என்ன பண்ணணும், 100 மென்ஷன் பண்ணணும். 900. அடுத்தது இந்த 9 எங்க இருக்கு, டென்ஸ் பிளேஸ்ல இருக்கு. டென்ஸ் பிளேஸ்ல இருக்குன்னா என்னது ty ல முடியும். அப்ப 99. ஓகேவாடா சொல்லும் 99. சோ 999. ஓகேவாடா தங்கம்? சோ 90 இங்க ஸ்பெல்லிங் கிளியரா இல்லனா NINETY. ஓகேவா? 9 பக்கத்துல இந்த ty இருக்கணும் டென்ஸ் பிளேஸ் அப்படின்றப்ப. ஓகேவாடா தங்கம்? நெக்ஸ்ட் பாருங்க 200. ஓகே, 2 வந்து ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ்ல இருக்கு, அதனால 200. அடுத்தது டென்ஸ் பிளேஸ்ல உனக்கு ஏதாவது வேல்யூ இருக்கா, எதுவுமே இல்ல. அப்ப நீயும் எழுதணும்ன்ற அவசியம் இல்ல. 200. அடுத்தது 8 எங்க இருக்கு, ஒன்ஸ் பிளேஸ்ல இருக்கு. அப்ப ஒன்ஸ் பிளேஸ்ல இருக்குன்னா இருக்கிற வேல்யூ அப்படியே தான். ஓகேவா? சோ 208. ஒன்ஸ் பிளேஸ்க்கு மட்டும்தான் the face value and place value will be the same. ஒன்ஸ் பிளேஸ்ல எந்த டிஜிட் இருந்தாலும் அந்த டிஜிட்டினுடைய ஃபேஸ் வேல்யூ அண்ட் பிளேஸ் வேல்யூ ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஒன்ஸ் பிளேஸ்ல 8 ஃபேஸ் வேல்யூ அதே தான், 8 பிளேஸ் வேல்யூவும் 8 தான். கரெக்டா தாத்தங்க? சோ அதான் டென்ஸ் பிளேஸ் ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ்க்கெல்லாம் தான் ஃபேஸ் வேல்யூவும் பிளேஸ் வேல்யூவும் மாறும். ஒன்ஸ் பிளேஸ்க்கு அதே தான். சோ 208. ஓகேவாடா தங்க? சோ இது ரெண்டும் நீங்க எழுதுறீங்களா? ரெண்டு क्वेश्चनல இன்னும் 3 இருக்கும். DEF இருக்கு பாருங்க. சோ இது என்ன வேர்ட் ஃபார்ம், இதுக்கு என்ன வேர்ட் ஃபார்ம் வரும், இதுக்கு என்ன வேர்ட் ஃபார்ம் வரும், அதை வந்து நீங்க இந்த ஸ்கொயர் பாக்ஸ்க்குள்ள ஃபில் பண்ணிடணும் செல்லம். புரியுதாடா தங்கம்? சோ இந்த கன்வெர்ட் பிட்வீன் பிளேஸ் வேல்யூஸும் தரவாகி இருக்கணும், வேர்ட் ஃபார்மும் தரவாகி இருக்கணும். ஏன்னா இது ஷீட் 8லயே இந்த டாபிக் இந்த கன்வெர்ட் பிட்வீன் பிளேஸ் வேல்யூஸ் பார்த்திருப்போம். ஓகேவாமா? சோ அவ்வளவுதான், உங்களுடைய ஷீட் 9ஓட பேஜ் 2வும் கம்ப்ளீட்டட். வாட் ஆர் த டாபிக்ஸ் தட் வி ஹவ் சீன்? ஃபங்க்ஷன் மெஷின், அதாவது இன்புட் அவுட்புட் டேபிள்ஸ் பார்த்திருக்கிறோம். தென் அந்த இன்புட் அவுட்புட் டேபிள்ஸ் ரூல் வச்சு எப்படி அவுட்புட் கண்டுபிடிக்கிறதுன்றது பார்த்தோம். இன்புட் அவுட்புட்டை வச்சு எப்படி ரூலை கால்குலேட் பண்றதுன்றதையும் பார்த்துட்டோம். ஆன்சர் த ஃபாலோயிங்ல மந்த்ஸ் நம்ம கொஞ்சம் ரிவிஷன் பண்ணியிருக்கோம். மந்த்ஸ் ஆஃப் த இயர், கன்வெர்ட் பிட்வீன் பிளேஸ் வேல்யூஸும் நம்ம ரிவிஷன் பண்ணியாச்சு. தென் வேர்ட் ஃபார்ம் ஆஃப் அ கிவன் நம்பர், ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல கொடுத்திருக்கிற நம்பரை நம்ம வேர்ட் ஃபார்ம்ல எழுத தெரியணும். சரியாடா கண்ணா? சோ ப்ரீவியஸ் பேஜ் 1 அண்ட் பேஜ் 2 பார்த்து முடிச்சாச்சு. ப்ரீவியஸ் வீடியோவையும் பார்த்துக்கோங்க பேஜ் 1க்கு. ஓகேவாடா கண்ணா? தேங்க்யூ சாமி. ஸோ நான் ஒரு 2 minutes வந்து இந்த எம்டி பேஜ், அதாவது ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த இந்த ஒர்க் ஷீட், கொஷின் ஒர்க் ஷீட்டை வந்து பிளேஸ் பண்ணுறேன் தங்கோ. இஃப் யூ வாண்ட் டு டேக் அ ஸ்க்ரீன்ஷாட் யூ கேன் ஸ்க்ரீன்ஷாட். ஓகே, பேஜ் 1 இது. நெக்ஸ்ட் பேஜ் 2 பண்ணுறேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் பேஜ் 2. இஃப் யூ வாண்ட் டு டேக் அ ஸ்க்ரீன்ஷாட் யூ கேன் டேக் இட். ஸோ நீங்கள் திருப்பியும் கூட இதை வீடியோவை பார்த்துட்டு இந்த ஒர்க் ஷீட் பண்ணி பார்க்குறதுனா நீங்கள் பண்ணி பார்க்கலாம். ஓகே கண்ணா? தேங்க்யூடா.